ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வெர்ஷன் குணா, நான் செகண்ட்ஸில் மணிமாறன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜெகன் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் வந்து வெல் லெஃப்ட் எடுத்தார், டாட் பால் சொல்லியிருக்காங்க இங்கே அம்பையர். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், இவருக்கு போடக்கூடாது ஒன்று போட்டாங்க, அது ட்ராப்பாக மாட்டுதான்னு பார்த்தா கையிலே விழுந்திருக்கு. ஸோ பவர் போட முடியல, லாங் ஆன் பெரிய ரீஜன் அவருக்கு. 1 டவுன் பேட்ஸ்மேன் குட்டி வந்திருக்காங்க, ஒரு லெஃப்ட் போக இன்னொரு லெஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பிடிக்கிற முதல் வந்து கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் நகன் வந்திருக்காரு. ஸோ டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவன் ஜெகன் இந்த குட்டிக்கு ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து கேப்பில் போதுங்க. பவர் பிளேயிங் காரணத்தினால ஃபாஸ்ட்டாக போகுது, பந்து பவுண்டி போயிடும் எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் ஃபீலிங்கா தடுத்துட்டாரு, 2 எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டார், பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. ஐயோ ஃபீல்டர் மேலே பட்டு டிவியேட் ஆகி பவுண்டி போதான்னு பார்ப்போம். நல்ல சேஸை எடுத்திருக்காங்க, பவுண்டி விடாமல் தடுத்துருக்காங்க. இன்னொரு 2. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் குட்டி ஸ்ட்ரைக்கில் குறுக்க போயிருக்காரு, கேப்பில் போயிருக்காரு. பவர் பிளேயிங் காரணத்தினால நல்ல ஃபீல்டிங் தம்பி, லைனுக்கு வெளியே பவுண்டரி அடித்து முதல் ஓவரை முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு அமர் வந்திருக்காங்க. மணிமாறன் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட்டாக இருந்த பந்து எம்பவே இல்லைங்க, ஜஸ்ட் மிஸ், காலை கொஞ்சம் நகர்த்திருந்தா ஸ்டிக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஒன் அமர் மணி ஸ்லாப் ஷாட்டுக்கு போனாருங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த பேட் ஆடும். ஐயோ வெளில போகணும் எதிர்பார்த்தா கையில் பட்டுச்சு, கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. எல்லாமே கவர் பண்ணி நல்லா வந்தார், இங்கே கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு, சிங்கிள் எடுக்கிறாங்க. போன பால் வைடேரி அந்த பால் குட்டி ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்லோ ஓவர் ஆஃப் கட்டர் வேரியேஷன், இந்த தடவை தெளிவாக போட்டாருங்க. ஃபோர்த் ஒன் அமர்த்து குட்டி நல்லி எம்பவே இல்லை, கீப்பர் உடம்ப போட்டு தேக்கிட்டாருங்க. பேக் டு பேக் 2 டாட் ஒரு வைடுக்கு அப்புறமா. லாஸ்ட் ஒரு மீன் ஓய்யோ ஸ்டிக்கு சோறு இருக்காருங்க. முக்கியமான வந்து பவர் பிளேயில் கடைசி வந்து ஒரு ஸ்லோவர் ஆஃப் கட்டர் வேரியேஷன் நகர்ந்து போயிருக்க காரணத்தினால டாட் பால் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு போட்டு போயிருக்காங்க அமர். 2 ஓவர் பவர் பிளே முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. போன ஓவர் போட்டால் அமர்த்தி போட்டாருங்க, 2 ரன்னில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவும் வச்சு லெஃப்ட் பேட்ஸ்மேன் வச்சு டாட் பண்ணுறது கஷ்டமான விஷயம். ஸ்லோவர் ஆஃப் கட்டர் வேரியேஷன் பேசி பால் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டார், நல்லா போட்டு எக்ஸப்ஷனல் ஓவரை முடிச்சாருங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ராஜ் வந்திருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம். ஸோ பவர் பிளே முடிஞ்சு போச்சு. இப்போ அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். முதல் பந்து நல்லா திரும்பி இருக்க பந்து ஆம்பேஸ் கால் டாட் ஸ்டிக்கு மேலே உடம்பு ஒட்டி வருதுட்டாங்க. செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட் போனார், லோ டாஸாக எடுத்தார். டீப்லையும் ஃபீல்டரை போட்டு வச்சிருக்காங்க. ஜெகன் அங்கே ஃபீல்டா டீப்பில் ஸ்கொயரில் சிங்கிள் மட்டுமே இந்த வந்து குட்டி ஸ்டிக்கில் ஆஃப் கட்டர் வேரியேஷன் குறுக்க போயிருக்காரு. ரோகேஷ் நல்ல ஃபீல்டரை வச்சிருக்காங்க, டீப்ல சிங்கிள்ங்க. பேக் டு பேக் 2 வைடு ஒரு பைலோ சிங்கிள் எடுத்திருந்தாங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஃபாஸ்டா சுத்திட்டாரு, பந்து ஸ்லோவா வந்துச்சு. லாஸ்ட் ஒரு மீன் இந்த ஓவரில் அவுட் சைட் ஆஃப்ல ஏறி போய் அடிச்சாரு. இதுவும் சரியா பாடல, நல்லா போட்டிருக்காரு. இந்த ஓவர் ஆஃப் கட்டர் போட்டாலுமே யூஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு. ராஜ் டபுள் எடுத்திருக்காங்க. கடைசி வந்து இந்த ஓவரில் நல்லா போட்டிருக்காருங்க, அவுட் சைட் ஆஃப்ல இறங்கி போய் ஆட பார்த்தாரு, தெளிவாக போட்டார். வைல்ட் லைனை உரசி டாட் பால் இங்கே ஓவர முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 17 ஆடி ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. MC ராக்கஸ் முதல் இன்னிங்ஸில் 12 பால் பாக்கி இருக்கு. இந்த ஓவர் போகிறதுக்கு ஜெகன் வந்திருக்காங்க. ஓத வைக்கிற இந்த முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து கேப்பில் பேஸ் பண்ணாருங்க, நல்ல ஃபீல்டிங். அம்மர் அங்கே ஃபீல்டர் டபுள் எடுக்க வச்சிருக்காங்க, ஆல்மோஸ்ட் பவுண்டரி போனால் தடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் மணி ஸ்ட்ரைக் பந்து பெருசாக எம்பவேல கீப்பர் கைவசம் வந்திருக்கு. செகண்ட் பால் டாட்டிங்க. ஜெகன் டு மணி தேர்ட் பால் நல்லா யாருக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ராஜ் அங்கே ஃபீல்டர், அவருக்கு டாமினேட் சைட் போல. ஆஹா மிஸ்ஃபீல்டு காரணமாக டபுளாக மாற்றிட்டாங்க. ஜெகன் டு மணி ஷார்ட்டா அந்த பந்து நேருக்கு நேராக கொடுக்க பார்த்துருக்காரு, மேலே ஏறி இருக்கு. டேக்கன்ங்க நல்ல கேட்ச், ஹை கேட்ச் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் பிரஜித். லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில் இவர் பிடிக்கும் முதல் பந்தே ஒரு லான்ச்சை போட்டாருங்க. அந்த வேகத்தில் பந்து வெளில போயிருக்கு, அங்கே தலையை தாண்டி போகிற ஆற பார்க்க முடியுது. சோஃபார் இந்த ஓவர் நல்லா போட்டிருந்தார் ஜெகன், விக்கெட்டை வேறு அழிந்தார். போன ஆற விட்டு அதை பற்றி யோசிக்காமல் இந்த வந்து போடணும். கடைசி வந்து நல்லா போட்டிருக்காருங்க, சரியா படல.
ஐசைட்டை விட்டு வெளியே காலில் போட்டாங்க. இது 2ஆம் மாற்ற முயற்சி, ஒரு தடுமாற்றம். அடிக்கலைங்க, கையில் பிடிச்சி அடிக்கலை. 2 எடுத்திருக்காங்க, ஓவர் முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடியல, 29 அடிச்சு இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க எம்சி ராக்கர்ஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். அதை போல ரோகேஷ் வந்திருக்காங்க. ஸோ இந்த 6 பந்தில் மினிமம் ஒரு 10 ரன் 5 ரன் கொண்டு வர பார்ப்பாங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் ரீப். ஸ்லாட்டில் இருந்த வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சை பார்க்க முடியுது. பெரிய ரீஜனை ட்ராவல் பண்ணியிருக்குங்க. அங்கே ராஜ் தலையை தாண்டி அது எங்கேயோ போயிடுச்சு. 2 பேட்ஸ்மேனுமே நல்லா ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். லெக் சைடில் இவர் ஒரு ஸ்டார்ட் பாலை கடாசிட்டாரு, அவர் ஒன்று கடாசிட்டாரு. 2 பேருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓவரில் 6 பந்தில் 10 ரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்ச போது 10-5 ரன் எதிர்பார்ப்பாங்கன்னு பார்க்கும்போது முதல் பால் வைடு போயிடுச்சு. இப்போ ஒரு 6 காட்டியிருக்காங்க. 7 ரன் இப்போயே வந்துருச்சு. செகண்ட் ஒன் அவுட் சைட் ஆஃபில் நகர்ந்திருக்காரு. ஸோ டாட் பால் இந்த பால். ஐயோ டேக்கன் எடுத்துட்டாருங்க. ஆக்ரோஷம் பார்க்க முடியுது. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பேட்டில் அடித்தார். ரிஃப்ளெக்ஸில் எடுத்துட்டாரு கடைசியில். விக்கெட்டுக்கு வரும் வந்துருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் தங்கமணி ஸ்டேக்கில் ஒரு லெஃப்ட் போக இன்னொரு லெஃப்ட் அமைச்சிருக்காங்க. ரோகேஷ் இந்த இவரை பிடிக்க முதல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க. ஸ்லாட் பால் அவுட் சைட் ஆஃபில் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. பேட்டில் பட்ட காரணத்துக்காகவே சிங்கிளை மாற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப குரூஷியலான சிங்கிள் பிரஜித் ஸ்டேக்கை கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங். எந்த மாத்தல அதரில் ஒரு ரன் அவுட் சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. முக்கியமான வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் பிக் ஸ்விங்க்கு போனாங்க. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காருங்க. டாட் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எம்சி ராக்கர்ஸ் அடித்த ஸ்கோர் 37. 38 பட் டார்கெட்டு 30 பந்தில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்ட்ரைக்கில் சூர்யா, நான் செகண்ட் அசோக் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் அப்பர் பிளே போடுறதுக்கு அருண் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து அருண் டு சூர்யா நல்ல லைன்லேருந்து வச்சார். அவுட் சைடு ஆஃபில் பேட்டை விட்டாங்க, படலை. இந்த மாதிரி கவர் ஷாட் இந்த ரீஜனில் நல்லாவே ஆடிக்கிட்டார் சூர்யா. செகண்ட் ஒன் நல்லாவே விலக்கி போட்டார். ஃபர்ஸ்ட் லிப்டில் சாம் ஸ்கிப்பர் சாம் இருக்காங்க, சிங்கிள். அவர் பிடிக்கிற முதல் பந்து. தேர்ட் ஒன் வந்து எம்பவே இல்லை, பேட்டுக்கு அடியில் போகுது. ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க, குறுக்க போனாங்க. ஃபோர்த் ஒன் நல்ல பந்து, நல்ல வேகம், டைமிங் கொடுக்காம போட்டுருக்காரு அருண். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் அண்ட் கான். இங்கே தங்கமணி விக்கெட் கீப்பர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. அவரோட கடைசி பந்து ஷார்ட்டாக அந்த பந்து முதல் தப்பான பந்து. இது வரைக்கும் நல்லா போட்டுருந்தாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஸ்லோவாக போனாலும் பவுண்டரி போயிடுச்சு. ஏன்னா ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டார். பவுண்டரியோட ஓவரை முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு பிரஜித் வந்திருக்காங்க. சூர்யா ஸ்ட்ரைக்கில் ஒருத்த விக்கெட்லேருந்து முதல் பந்து ஃபுல் டாஸ் கைக்கு போக வாய்ப்பு. கார்த்தி அவர்கள் கையிலே விழுந்து போச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முருகா. வந்து வைடு இந்த பந்து ரீபால் இறங்கி போனார். மிட் ஆஃப்ல குணால் சிங்கிள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல லைன்ல இருந்து வச்சாரு. கீப்பர் கைவசம் வந்திருக்கு பந்து. குட் ஷாட்டுங்க. அவுட் சைட் ஆஃப்ல வித்து கிடச்சிச்சு. பாட்டம் ஆஃப் த பேட்டர் பட்டல் ஆகணும். சமயம் தெரிச்சு போயிருக்கு பந்து. நல்ல ஃபீல்டிங். குட்டி அங்கே ஃபீல்டர் டபுள் எடுத்திருக்காங்க. பெரிய ரீஜன் அவுட் சைட் ஆஃப்ல பால் டிராவல் ஆகல, பவுண்டரி வரைக்கும். ஓல்ட் ஷாட்டு பாட்டுச்சுங்க. பலார்னு பட்டுச்சு. அங்கே தலையை தாண்டி போகிறோம். மிகப்பெரிய ஆறு மரத்தை தாண்டி லைனில் உட்காந்துருக்க பசங்களை தாண்டி போயிருக்கு. முக்கியமான வந்து பவர் பிளேயில் கடைசி வந்து ஸ்டெம்ப் லைனில் யாருக்கு கம் பேக்கிங் பால் 6க்கு அப்புறமா 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 15 ஆடி இருக்காங்க கோல்டன் பாய்ஸ். செகண்ட் ஓவர் போட்ட பிரஜித் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மீதி 5 பந்து 4 ரன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் அருண்கிட்ட போயிருக்காங்க. ஒருத்தர் 2 ஓவர் போடலாங்கவும் அவங்களோட பிரைம் பவுலர் நல்லா போட்டுருக்காரு இன்னைக்கு டே முழுக்கவுமே. முதல் பந்து இந்த ஓவரில் நல்ல வேகம் சாமியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 18க்கு 23 தேவை. ஸோ இவரோட ரொம்ப முக்கியம். போட்ட முதல் ஓவர் நல்லா போட்டுருந்தாரு. 5 ரன்ல போட்டு போயிருந்தாரு. ஸோ இந்த ஓவர் எப்படி போகுதோ அதை பொறுத்தா மேட்சே இருக்கு. செகண்ட் பால் முருகா ஸ்ட்ரைக்கில் ஊட்டு தட்டை பார்த்தாரு. ஸ்டிக்கை ஊட்டி வருது பந்து. கட்டாடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம போட்டாருங்க. தேர்ட் பால் ஓவரில் நல்ல லைன்லேருந்து வச்சாரு. ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுதுங்க. 3வது டாட்டு வைட்டல் டாட்டுங்க. கோல்டன் டாட்ஸ் இதெல்லாம்.
4th சிக்கி ஷாட்டுக்கு போனாங்க, கையிலே விழுந்திருக்குங்க. 4வது பால்ல விக்கெட்டையும் அள்ளிட்டாங்க. 3 டாட் போட்டு 4வது தன்னோட விக்கெட் விட்டு போறாங்க முருகா. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ரோகேஷ். லாஸ்ட் ஒரு இன்னிங் அருண் ஓவரில் எவரோடி வந்து நல்ல பந்து டோ கிரஷிங், யாருக்கு கால்ட்டே போட்டிருக்காங்க. கடைசி பந்து இந்த ஓவரில் அவுட் சைட் ஆஃப்ல கொஞ்சம் நகர்ந்துருக்காருங்க, போட்டிருக்காருங்க. மெய்டனை விக்கெட் டேக்கிங் மெய்டன் ஓவர் போட்டாரு. முதல் ஓவர் முடிஞ்சப்போ கேட்டேன், ஒரு பால் உருப்படியாக போட்டிருந்தா அந்த 4 விட்டு கொடுக்காம இருந்தா முதல் ஓவரில் 1-1-1 ஆயிருக்குமேன்னு கேட்டேன். இந்த ஓவர் விக்கெட்டையும் அள்ளி டாட் பாலாக போட்டிருக்காரு. மெய்டன் விக்கெட் ஓவர் ஃப்ரம் அருண். நம்ம சேனல் அடிக்கடி பார்க்கக்கூடிய பவுலர், நல்லா போடுறாரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. நெக்ஸ்ட் ஒரு தங்கமணி போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. ஆஃப் கட்டர் வேரியேஷன் நின்றுச்சுங்க. இங்கே டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பால் நல்லா திருப்பி இருக்காருங்க. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் மேலே போட்டிருக்கு. டாட் பேக் டு பேக் 2 டாட் போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஒரு ஸ்லோவர் ஒன் மாட்டிக்கிச்சு. ஆர்கில் வந்து அவுட் ஆஃப் த பார்க்குன்னு ஒரு ஆஃப் கட்டர் ஸ்லோவர் ஒன் ஃப்ளோட்டர் டெலிவரியை பறக்க விட்டுருக்காருங்க. இங்கே அடுத்த பந்து தங்கமணிட்டு வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் காலில் பட்டிருக்கு. போன பந்து ஸ்லோவர் பந்து ஸ்லாட்டில் மாட்டிச்சு. இந்த தடவை பேஸை கம்மி பண்ணாமல் போட்டார். லாஸ்ட் ஒரு இன்னிங் இந்த ஓவரில் நல்லா போட்டிருக்காங்க. பேட்டுக்கு அடியில் பந்து வந்திருக்கு. இந்த பந்து டாட் போட்டிருக்காரு. 6க்கு அப்புறமா 2 டாட்டு. முக்கியமான பந்து கடைசி பந்து அதையும் நல்லா போட்டிருக்காங்க. சூப்பராக போட்டிருக்காரு. 3வது டாட்டை போட்டிருக்காரு. டாட்டை போட்டு ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 இப்போ ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கோல்டன் பாய்ஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது. போகிற கவி வந்திருக்காங்க. 6க்கு 17 டிஃபெண்ட் பண்ணணும். முக்கியமான 6ல் முதல் பந்து தூக்கி போட்டிருக்காருங்க. டவுன் தலுக்கு வந்த பந்து குத்தி திரும்பிச்சு. இந்த விக்கெட்ல ஃபீல்டர் அங்கே மிஸ்ஃபீல்டு 2 ஓடி இருக்காங்க. செகண்ட் ஓவரில் 5க்கு பந்து சரியா படல. ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் பேக் ஆஃப் லென்த்ல ஸ்லோவா போட்டாரு. தங்கமணி தடுக்க சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் 4 of 14 நீடட் டவுன் த விக்கெட் போனாரு. ஹைட்டான ஃபீல்டர் வச்சிருக்காங்க மணிமாறன். டபுளுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அம்பையர்ஸ் கால் என்ன பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. 2-3 மாறுது. இப்போ 4 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க. போன பால் வைடு ரீபால். அந்த பால் 3க்கு 9 தேவை. தூக்கி போட்டுக்காரு. லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் 2க்கு 9 தேவை. டவுன் த விக்கெட் போறாரு. இங்கே ஸ்டம்பிங்கான்னு பார்த்தா கையை வசத்திருக்காரு. அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட் இப்போ கிடைச்சிருக்கு. மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்ட் முடிச்சு கொடுத்துருக்காரு கவி. கடைசி ஒரு பால் பாக்கி இருக்கு. ஒரு 2க்கு 9 தேவை. தூக்கி உள்ள போட்டா மேட்ச் முடியும். நியூ பேட்ஸ்மேன் ரவி நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. பவுண்டரி போகுமா? போகாதுங்க. அவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் ட்ராவல் ஆகாது. அவங்களும் ஓடலை. இதோட அந்த மேட்சை முடிக்கிறாங்க. க்ளோஸாக கொண்டு போனாங்க. கடைசி ஓவரில் கொண்டு போய் டஃப்பான சுச்சுவேஷன், ப்ரெஷர் சுச்சுவேஷனில் மேட்சை டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே கவி. ரவுண்ட் 2 மேட்ச் விடுவீன்னு கோல்டன் பாய்ஸ் vs MC ராக்கர்ஸ். MC ராக்கர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சு குவார்டர் என்ட்ரு ஆகுறாங்க.